ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்டி வந்து இந்த மாதிரி ரோகிணி கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க அந்த சொல்றாருல, நீங்க வந்து இவரோட உங்க குழந்தை தானே முத்து அப்படின்னோடனே, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க மாமியாரோட காசு இந்த மாதிரி காணாம போச்சுல, அதை எடுத்தது வந்து சத்யா தான். அதை வந்து நீங்க எப்படின்னாச்சும் வீட்டில் ரிலீஸ் பண்ணணும்னே, இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. இது வந்து முத்துவுக்கும் தெரியும் அப்படின்னு சிட்டி சொல்றாரு. அதனாலதான் முத்து வந்து மீனாவோட தம்பி மேல கோவமா இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேக்குறாங்க. அப்போ ரோகிணியோட ஃபேஸ்ல அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் லைட் எரியுது. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோடனே இப்ப ரோகிணி என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ண முடியும்னோனே, அதுக்கான ஒரு வீடியோ ஆதாரம் இந்த மாதிரி முத்துவோட ஃபோன்ல இருக்குது. அத நீங்க வந்து எப்படின்னாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னோனே, ரோகிணி கேக்குறாங்க, "ஏன் அந்த இப்ப செய்ய சொல்றீங்கன்னோனே, நீங்க என்ன செய்ய சொல்லும்போது நான் உங்ககிட்ட எதனாச்சும் கேள்வி கேட்டேனா?" "இல்ல, அதே மாரி நீங்களே கேட்காதீங்கன்னோனே," ரோகிணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து ஸ்ருதியும், ரவியும் வந்தோனே, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட வந்து அடிபட்டுருக்குல கேட்குறாங்க. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, நடக்கும்போது வாழைப்பழ தோல் வலிக்கி கீழ விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தா அண்ணாமலை வராரு. "டேய் நீ வண்டியிலேருந்து கீழ விழுந்துட்டான்னு தானே சொன்ன. இப்ப என்ன இப்படி சொல்றேன்னோனே, "இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானப்பா" அப்படின்னோனே, "என்னடா பஃபேல சாப்பிடுற மாரி சொல்ற?" அப்படின்னு ரவி கேட்குறாங்க. "நீ இருடா, நீ இப்படிதான் குழப்புவன்னு" சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்கும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல மாமா 2மே தான். வண்டியில போகும்போது ஏத்தாப்புல வண்டி வச்சுன்னு கால் வச்சு அங்க ஒரு பழத்தொலி இருந்துச்சு. வழுக்கி விழுந்துட்டேன்னோனே." இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன மீனா பார்த்து போகாம ஏதேதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே, அண்ணாமலை வந்து "வா விஜயா" அப்படின்னு சொன்னோனே, எப்பவும் மாரி இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப கரெக்ட்டா ரோகிணி வராங்க. அப்ப ரோகிணி, "நான் கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு சித்தர பார்த்தேன். உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆன்ட்டி. அவர் சொன்னாரு" அப்படின்னோனே, அதே மாரி மீனா கிட்ட வந்து "உங்களுக்கு வந்து கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாரு. உங்க பேர சொன்னோனே, அவர் இந்த மாரி சொல்லிட்டாருன்னோனே" இப்ப மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறமா ஸ்ருதி, "இந்த காலத்துலயுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, ரவிக்கு வந்து அந்த நித்து அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி ஒரு புதுவித டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ரவி மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு. ஆளாளுக்கு ரவிய வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா ஸ்ருதி வந்து, "இங்க பாருடா, நைட்டாடா ஃபோன் பண்ணி இப்படி டிஷ் சொல்வா. ஒழுங்கா நான் இனிமே எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கணும் பார்த்துக்கோ. என்கிட்ட இப்படிதான் பேசணும். வேலை இருக்குன்னு வச்சுட்டு போனா பார்த்துக்கோ. இப்போ தூக்கம் வருது வான்னு" சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில மீனா வந்து பூ கொடுக்க போணும் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லும்போது, முத்து வந்து, "இப்படியா நீ போக போற? உனக்கு வேற தலையில அடிபட்டுருக்குல்லன்னோனே, சரி வா நானே உன் கூட வரேன்னோனே, ஆனா உங்க உங்க பொழைப்புக்கு என்ன பண்றது?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு என்ன, "நான் கார் டிரைவர். எனக்கு வண்டி டிரைவருக்கான காசு மட்டும் தந்துரு" அப்படின்னு சொல்லி 2 பேருமா கிளம்புறாங்க. அதோட இன்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து சிட்டியோட அவங்க சிட்டி அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னைய நேர்ல வந்து அடிச்சுட்டு, இவங்க 2 பேரும் அப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க மேல நம்ம நேரா போய் கார ஏத்துற 3 மாசம் கை கால் உடைஞ்சு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார வேகமா ஓட்டிட்டு போறாங்க. நல்ல வேளை முத்து ஒரு பக்கம் தள்ளிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்.